ஜோதிட கணிப்புக்கும் கருத்து கணிப்புக்கும் வித்தியாசம் இதுதான். சிங்கிளாக சொன்னால் அது ஜோதிடம், ஒரு குழுவாக சேர்ந்து சொன்னால் அப்போ வந்து அது வந்து தேர்தல் கணிப்பு. இருக்கிறதுல பெட்டர் யார் எதுன்னு பார்த்தாங்க, அதை டிஎம்கேக்கு போட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். தொங்கு வரும்னா அந்த தொங்குறதுல முதல்ல வந்து பார்த்தா தரையில கால் படுற அளவுக்கு தொங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா அது டிஎம்கே. ஆனா இது எக்ஸிட் போல் பார்த்துட்டு காலையில செங்கோட்டையனோட அறிக்கை ஒன்று 200 தொகுதிகளிலும் அவருக்கு 2-3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சு சார். நானே சொல்றேன் சார், இப்பவும் கிங் மேக்கர் யாரு? இந்த விஜய் தான் கிங் மேக்கர். இப்போ விஜயால தான் திமுக வெற்றி பெறுது. அதுதான் நான் சொல்றேன் கிங் மேக்கர்ன்றேன். உங்களுக்கு 6 சொல்றது கசப்பா இருக்கும். சீமான நாம் தமிழர் கட்சி 6 ஜெயிக்கும். 6 தான். அப்ப 6 உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், அது மனசு வராது. ஆனா 1 சொல்ல முடியாதா? விஜயோட குட் புக்ல நம்ம தான் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது, நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், என் தலையில தான் எல்லாத்தையும் போடுகிறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியை உருவாக்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குறத கொண்டு வந்து பொதுச் செயலாளரை போட்டதே தப்பு சார். முதல்ல மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். நேற்று நடந்த அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பல நிறுவனங்கள் அதை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு நிறுவனம் மட்டும் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. முதல்ல அந்த லிஸ்ட்டை மட்டும் வாசிச்சிடுறேன், சொல்லுங்கள், நீங்கள் பாருங்கள். முக்கியமான அந்த ஊடகம் மற்றும் நிறுவனம் முக்கியமான ஒரு 4 முக்கியமான ஊடகமும் வந்து பொய்யதான் சொல்கிறான். டைம்ஸ் நவ் திமுக 75 to 98 வரை, அதிமுக 128லேருந்து 147. அது அவங்க வந்து லீடிங் வந்து அதிமுக சொல்லியிருக்காங்க. இதில் விஜயோட தாவேகா கட்சி 8லேருந்து 15 சீட்டு கேப்சர் பண்ணிக்கணும். அடுத்தது CNN நியூஸ், இது பெரிய ஊடகம். திமுக 103லிருந்து 113, அதிமுக 114லேருந்து 124, தாவேகா 4லேருந்து 10 வரை. இது மோரவர் தொங்கு சபை இப்படி தான், திசா தட் அப்படி போட்டிருக்காங்க. NDTV உங்களுக்கு தெரியும், NDTV யார் கையில் இருக்குன்னு. 125லேருந்து 145 வரை திமுக சாதகமாக வந்திருக்கு. 68லேருந்து 80 வரை அதிமுக. தாவேக்கா ஒரு கணிசமான தொகுதி 18லேருந்து 24 வரை. பிறகு தி மாக் அப்படின்றது அது ஒரு தனியார் இது. 122லேருந்து 145 வரை திமுக தான். 65லேருந்து 85, தாவேக்கா 16லேருந்து 26. அடுத்து மேட்ரஸ், பீப்புள் பல்ஸு, இதெல்லாம் வந்து திமுக ஆதரவாக தான் இருக்குது. 125லேருந்து 130 வரை. முக்கியமாக சாணக்கியா நிறுவனம் 145லேருந்து 160 வரை. 50லேருந்து 65 வரை அதிமுக. 13லேருந்து 18 வரை தாவேக்கா. பிறகு ஸ்மார்ட் போல்டுன்னு அது 180லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னும் 10 சேர்க்கலாம் அப்படின்னு திமுக ஆதரவாக போட்டிருக்காங்க. 28 மட்டும், 28லேருந்து -+7 அப்படின்னு. தாவேக்கா 26 +or-7 அப்படி போட்டிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஒரு நிறுவனம் மட்டுமே தாவேக்காவோட தொகுதி தூக்கி கொடுத்துருக்காங்க. 98லேருந்து 120 வரை அதை ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. திமுக 92லேருந்து 110 வரை. அதிமுக 22 to 32. அதிமுக சதவீதம் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை பார்த்துருக்கோம், எப்படி பார்க்குறீங்க இதை? முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன் சார். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருமே சொல்கிறேன், சிங்கிளாக தனியாக சொன்னால் அதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ராலஜி சார், ஜோதிடம், சரிங்களா? ஜோதிட கணிப்பு. சிங்கிளாக சொன்னால், அதுவே ஒரு குழுவாக சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் இந்த போடுறது, அதுக்கு பேர் தான். ஸோ இந்த கருத்து கணிப்புன்றது ஜோதிட கணிப்புக்கும் கருத்து கணிப்புக்கும் வித்தியாசம் இதுதான். சிங்கிளாக சொன்னால் அது ஜோதிடம், ஒரு குழுவாக சேர்ந்து சொன்னால் அப்போ வந்து அது வந்து தேர்தல் கணிப்பு. இப்போ நான் சொல்ல தேர்தல் முந்தைய கணிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த முந்தைய கணிப்பு ஏதாவது பெருசாக பேசுச்சானா இல்லை.
ஒன்று ரெண்டு பேசிக்கலாம். ஆனால் அவங்க வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய டிஎம்கே தான் மீண்டும் வரும்ன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. சரிங்களா? அப்படியே ஒரு நாள் தள்ளி நான் சொல்கிறது தேர்தல் முந்தைய கணிப்பு சொல்கிறேன். அப்புறம் ஒரு நாள் தள்ளி என்ன சொன்னான்னு கேட்டால், நான் ஒரு நாள் தள்ளினா நான் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி அது சொன்னேன். ஒரு நாள் வந்து கேட்டால் வந்து எல்லாம் வந்து டிவிக்கே தான் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவும் பேசினாங்க. ஆட்சி மாற்றம்னா கண்டிப்பாக அது அதிமுக தான் இப்படி வந்து பேசினாங்க. இப்போது தேர்தல் பிந்தைய கணிப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கே சொல்கிறாங்க. வந்து ஏடிஎம்கே சொல்கிறது வந்து ரொம்ப ரேரஸ்ட் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் எல்லாருமே இருக்கிற டிஎம்கே தான் வரும். இப்போ இது நம்ம சொல்கிறதுனால நம்ம கூட சொல்லலாம். நான் கேட்டால் ஏற்கனவே நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலில் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புன்ற வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சி தான் மீண்டும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணங்களும் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் முக்கியம். ரொம்ப அது காரணம் என்னென்னு கேட்டால் மிக சிறப்பான ஆட்சி திமுக ஆட்சி. அதனால் நம்ம மீண்டும் அதை வரவை போன்ற அந்த நோக்கம் கிடையாது. 2 நோக்கம் இருக்குது. ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றும் பார்க்கும்போது, அதாவது இருக்கிற கட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏ பக்கம் போயிட முடியாது. ஏடிஎம்கே வந்து பிஜேபி ஆட்சி வரும், பிஜேபி நமக்கு வேண்டாம் அப்படி சொன்னேன். சரி பிஜேபி வேண்டாம், அப்போ வந்து பார்த்தா புதுசாக ஒரு டிவிக்கே வேணும்னு கேட்டால் அவங்க டிவிக்கோட அட்ராசிட்டிலாம் பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு, நான் சொல்கிறது விஜய்க்கு இல்லை, சாதாரண மக்கள் குடும்பத்தில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இது ஒரு வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் போல இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது 2 விட பெட்டர் கேட்டால் இந்த என்டிஏவும் டிவிக்கோட பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை வந்து வேண்டாம் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நினைக்கிற மக்கள், இந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும்னு நினைக்கிற மக்கள் கூட பார்த்தீங்கன்னா இவங்களே பரவாயில்ல, இவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வந்து தான் இந்த வாக்களிச்சிருக்கிறாங்கன்றதை நான் சொன்னேன். அப்போது டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே சிறப்பாக ஆட்சி அமைச்சிட்டாங்க, சூப்பரான ஆட்சி இது, அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடிச்சு, அதனால ஆதரிக்கணும்னு கிடையாது. இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த பெஸ்ட் அமாங் ஃபெயிலுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னாக்கா 32 மார்க் எடுக்கிற வேணுமா, 30 மார்க் எடுக்கிற வேணுமா, 34 மார்க் எடுக்கிற வேணுமா, மக்கள் தேர்வு செஞ்சது 34 மார்க் வந்து வேணும்லாம் தேர்வு செய்வாங்க நான் சொல்லியிருந்தேன். இதுதான் என் கணிப்பு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ அந்த ஒன்று எக்ஸப்ஷன் விட்டுருவோம். முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஆக்சிஸ் இந்தியான்றது, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த ஊடகங்கள் மொத்தமாக பேசுகிறாங்க இல்லையா, டிஎம்கே தான் வந்து வரும், டிஎம்கே தான் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். ஜோதிடத்தை நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால் இதையும் கூட நீங்கள் நம்புங்க. நீங்கள் ஜோதிடத்தை நம்புனா இதையும் கூட நீங்கள் நம்புங்க. எதனால் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த தகவல் எல்லாமே ஒரு கோர்வையாக வருது இல்லையா, டிஎம்கே தான். அப்போ நான் சொன்னது தான். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் கேட்டேன்னா இருக்கிறதுல பெட்டர் யார் எதுன்னு பார்த்தாங்க, அதை டிஎம்கேக்கு போட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு எனக்கு எடுத்துங்க. ஆனால் இது அப்படியே எக்ஸாக்டாக வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்கு வந்து முன்ன பின்ன வரும் கண்டிப்பாக. இப்போ 125 சொன்னாங்கன்னா 115 வரலாம். அங்கே என்ன குறையுது, 3 குறையுது. சரிங்களா? அப்போது 10 முன்னாடி வரலாம், 10 பின்னாடி வரலாம் கண்டிப்பாக. ஆனால் யார் வந்து இருக்கிறதுல வந்து நான் சொன்ன மாதிரி கேட்டால் தொங்கு வரும்னா அந்த தொங்குறதுல முதல்ல வந்து பார்த்தா தலையில் கால் போடுற அளவுக்கு தொங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது டிஎம்கே. அதாவது ஆட்சி அமைச்சிருவாங்களா, அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம இந்த தேர்தலை நம்ம நடத்த தேவை சார். இந்த தேர்தலை வேணாம். இப்போ சேகோராக்கு சொல்ல தெரியும்னு சொன்னால் சார் இவங்க தான் சார் மெஜாரிட்டி வந்து ரூலிங் பண்ணுவாங்க சார், 145 சீட் அடிச்சிருவாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த மக்களை ஏமாத்துற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் சொல்லலாம் இருக்கிறதுல யார் வந்து ஹையஸ்ட் வருவாங்க, இதுதான் கணிப்பு, ஹையஸ்ட் வரும் கண்டிப்பாக டிஎம்கே வரும். அதைத்தான் இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் அதில் 145 ஒருத்தர் 135 150 140 இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஆனால் இருக்கிற பார்ட்டியில் 3 பார்ட்டியில் யார் வருவாங்க ஃபஸ்ட்டு அப்படி சொன்னாக்கா டிஎம்கே தான். யார் முதலமைச்சர் வருவாங்க, கண்டிப்பாக ஸ்டாலின் தான். அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து முதல்ல வந்து பொய்யாயிடுச்சு. என்ன பொய்யாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நோக்கி இருந்ததுனாக்கா அதிமுக ஆட்சிக்கு வராது. ஏன்னா இந்த கோர்வையை பாருங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணிகள் இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா இந்த டிஎம்கேக்கு எதுக்காக வாக்களித்தாங்க, 2 காரணம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுல பெட்டர்னு பார்த்தாங்க. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்த ஆட்சி அதிகார பலம், பணபலம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிமேல் வரக்கூடிய ஸ்கீம் எது, இந்த 8000 ரூபாய் அந்த கூப்பன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. 2 காரணம் தான். ஒன்று அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இருக்கிறதுல பெட்டர் எதுன்னு பார்த்தது ஒன்று,
இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது கேட்டிங்கன்னா அதிகாரம், பணபலம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த ஸ்கீம். ஏற்கனவே நிகழ்காலத்தில் நீங்கள் போட்ட ஸ்கீமே நீங்கள் சேர்த்துங்க வேணாம். இதுதான் வந்து இருக்குதா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக வாய்ப்பு இருக்கா, அதிகாரம் இருக்கா? இல்லை. என்டிஏ கூட இருக்கு, ஆனால் அதிகாரம் இருக்கா? தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் இல்லை. பணபலம் இருக்கா? இவங்க தாண்டி பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்களா தேர்தலில்? கிடையாது, செலவு பண்ணலை. அதிமுக செலவு அவங்களே ஒத்துப்பாங்க. ஆமாங்க, டிஎம்கே செலவு பண்ண அளவுக்கு நாங்கள் பண்ணலை. அதுக்காக ரொம்ப நேர்மையானவங்க நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்போ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா ஸ்கீம் சொல்லுங்கள், கூப்பன் சொல்லுங்கள், 15,000 ரூபா கூப்பன் சொல்லுங்கள் சார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கான்கிரீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்புவாங்க மக்கள்? 5,000 ரூபா போட்டாருங்க அண்ணன், இப்போதாங்க போட்டார், 5,000 ரூபா போட்டாருங்க. இப்போ 8,000 ரூபா டோக்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்து செய்ய மாட்டாரா? இல்லை, இந்த எக்ஸிட் போல்ஸுக்கு அப்புறம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு இப்போ நான் என்ன எடுத்துங்க, நானும் மக்களில் ஒருத்தன் தான், என்னுடைய கணிப்பு சரி. அதே மக்கள்கிட்டயே இதாக இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பா நம்ம வந்து திமுக வாக்களிச்சிட்டோம்பா, இந்த 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 ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டோம்பா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். எப்பவுமே தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டோம், இப்போ புதுசாக இந்த ஆட்சி வருது, ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி, புதிய ஆட்சி, புத்துணர்ச்சி ஏதாவது இருக்கா? இல்லை. காரணம் என்னென்னா வேணும்னு போட்ட ஓட்டு கிடையாது. திமுக வேணும், திமுக ஆட்சி வேணும் அப்படின்னு போட்ட ஓட்டு கிடையாது. இவங்க வேணான்னு சொல்லி போட்ட ஓட்டு. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். எந்த விஷயம்னா நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸம்ஷன் சொல்லிட்டு, அந்த ஆக்சிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா 2016 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கு போய் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இன்னும் சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தப்பாக சொல்லி ஒரு ஊடகத்தில் உட்காந்து கதறி அழுத காட்சி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க. அதே ஆக்சிஸ் இந்தியா தான். ஆக்சிஸ் மை இந்தியா. ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதாரு. அந்த ஊடகத்திலே கதறி அழுத பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு நபர் சொல்றதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது அது இயற்கைக்கு மாறாமல் இருக்கு. எப்படி ஒத்து போகல. இப்போ ஒரு நடைமுறையில பிராக்டிக்கல்ல வந்து வாய்ப்பே இல்லையா? நீங்க வந்து இப்போ எனக்கு கூட பிடிக்குது தான், எனக்கு கூட பிடிக்குது இது. ஆனால் இது எக்ஸிட் போல் பார்த்துட்டு காலையில் செங்கோட்டையனோட அறிக்கை ஒன்று 200 தொகுதியிலும் அவருக்கு 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சு சார். நானே சொல்கிறேன் சார், ஏன்னா ப்ராக்டிக்கல் பேசுங்க சார். 200 சீட்லாம் எப்படி சார் அடிக்க முடியும்? எப்படி சார் வரும்? அந்த அளவுக்கு நீங்கள் சார் நீங்கள் களத்தை நான் சொல்கிறேன், விஜய்க்கு எதிராக பேசணுன்றது கிடையாது. பேசணும்னா பேசலாம், ஆனால் அது கிடையாது, நம்ம நோக்கம் கிடையாது. கொஞ்சமாச்சும் அந்த தாவேக்காக்கு ஓட்டு போட்ட அந்த மனிதர்கள் வந்து யாருன்னா இருக்கட்டும் சார், நீங்களே தற்கூரின்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்பினீங்கன்னா எப்படி? இப்போ செங்கோட்டை சொல்கிறது அதுதான். இதை நான் வந்து 200 சீட் சொல்கிறதுனா அவர் தற்கூரியாக இருக்கணும், இல்லைன்னா அதை வந்து கேட்டு நம்பக்கூடிய நபர்கள் வந்து தற்கூரியாக. செங்கோட்டையன் வெற்றி பெறுவார் அது எனக்கு தெரியல. வேணா இந்த 8-9ன்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அதில் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. எடப்பாடி அந்த விட்டுருவாரா? செங்கோட்டையனை வெற்றி பெற எடப்பாடி மொத்தமே விட்டுட்டாரு. எடப்பாடி விட்டுருவாரா? இல்ல சார், செங்கோட்டையனை கொங்கு மண்டலத்துல வளர விட யாரும் முடிவு பண்ண முடியாது சார். இங்க நான் சொல்றேன், இங்க செங்கோட்டையன் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் 200 சீட்டு வெல்வோன்னு சொல்றதுலாம் இது மிகையா சொல்றது, சாத்தியம் இல்லாம மக்களே. இப்போ தாவேக்கா தொண்டர்கள் கூட தற்கொலையா கூட இருக்கட்டும் சார், ஏமாற்றக்கூடாது. ப்ராக்டிக்கல் பேசுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இப்போ விஜய் என்ன செஞ்சுருக்கணும்னா, நான் உள்ளபடியே சொல்ல மாட்டேங்கிறேன், வருத்தமே எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஜான்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா லைனில் வர்றதில்ல, வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஜானை இப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னு பிளைண்டாக நான் வந்து ஜானை ஆதரிக்கணுன்றது கிடையாது. ஜானோட வியூகம் எல்லாம் பக்கா சார், 100% கிறிஸ்டல் கிளியர். 19% சொன்னால் 19% அடிச்சிட்டான். இப்போவும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் சொந்த கட்சியில் எம்எல்ஏக்களை மேக் பண்ணிக்கலாம். சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறானுங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் அன்றைக்கி கிங் மேக்கர்னு சொன்னீங்களே, கிங் இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் கிங் மேக்கர் யார்? இந்த விஜய் தான் கிங் மேக்கர். இப்போவும் விஜயால தான் திமுக வெற்றி பெறுது. அதுதான் நான் சொல்கிறேன், கிங் மேக்கர்ன்றேன். ஏன் இன்னொரு படி மேலே இப்படி கீழே வாங்க. அப்போ அதிமுக ஓட்டுகளை தான் சிதறடிச்சாரு. அதிமுக வாக்குகளையும் சிதறடிச்சாரு, திமுக வாக்குகள் கணிசமாக எடுத்திருக்கிறாரு. ஆனால் அது வெற்றி பாதிக்கலை, திமுக வெற்றியை பாதிக்கலை. இப்போ 40,000 வாக்குகள் லீடிங்கில் வந்து ஜெயிச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெறும் 4,000 ஓட்டுகள் மட்டுமே வந்து வாங்கி வந்து ஜெயிக்கிறாருன்னா இதுதான். அந்த வாக்குகள் எங்கே போச்சு? அந்த வாக்குகள் வந்து விஜய் கிட்ட போயிடுச்சு. இப்போ விஜய் வந்து பர்சன்டேஜ் விட, நான் மீண்டும் சொல்கிறேன், 12-15% ஸ்ட்ராங்காக வரும், நோ டவுட்.
எம்எல்ஏக்களை மேக் பண்ணுற இடத்துல சொந்த கட்சியில் எம்எல்ஏக்களை மேக் பண்ணனா உங்களுக்கு 30% வேணும் சார். நீங்கள் அதை நோக்கி நகரலையே. ஜான் ஆரோக்கியசாமி பிளானே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 கட்சியை உள்ளே கொண்டு வந்துடணும். காங்கிரஸ் ஓடி வந்துடுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் விசிகா ரெண்டுத்தையும் இணைச்சி உள்ளே கொண்டு வந்தா ரூலிங் சேஞ்ச் கண்டிப்பாக நடந்திருக்கும். திமுக அதிமுக ரெண்டுத்தையும் தூக்கி அடிச்சிருப்பாங்க. விஜய் சிஎம் இருப்பார். ஆனால் வந்து கோஆப்ரேட் பண்ணலை. ஜான் மனசாட்சி சொல்லுங்க, தொட்டு சொல்லுங்க. நான் பேசுறது உண்மை இந்த தற்கொலைகளை விடுங்க. விஜய்க்கும் கண்டிப்பாக தெரியும் நான் சொல்றது உண்மையா என்னன்னு. ஏன்னா பல முறை வந்து ஜானுக்கு கோஆபரேஷன் கிடைக்கல. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷியானதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை செஞ்சான். ஜானுக்கு எதிராக உள்ளடி வேலை. ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில பேர் சொன்னாங்க சார், அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கு. என்கிட்ட என்ன சொன்னாங்க, சில பேர் என்ன சொன்னாங்க, சார் உங்களுக்கு தெரியுமா ஜான் ஆரோக்கியம் வந்து சதி வேலை பண்ணி அவர் நாளைக்கு வந்து சிஎம் என்னன்னு பிளான் பண்ணுறாரு, அவர் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துடணும்னு பிளான் பண்ணுறாரு, அதுக்காக வந்து புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹேடா பாவிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை ஃபோனில் பேசியிருக்கேன். இரவு ராத்திரி 2 மணி வரைக்கும் கூட 1 மணி வரைக்கும் கூட பேசியிருக்கிறோம். ஜானுக்கு அப்படி எண்ணமே கிடையாது. ஜானுக்கு வந்து பேமெண்ட்டுக்காக கூட இன்னும் பேமெண்ட்டை கடந்து வேலை செய்கிறவன். பேமெண்ட் வாங்கிட்டான், நான் இல்லைன்னு சொல்ல. பேமெண்ட்டை கடந்து வேலை செய்ய விட விசுவாசத்தோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து ஒருவேளை கிறிஸ்டானிட்டியாக கூட இருக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமினால விஜய் ஜோசப் இருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும். ஏய் போங்கடா, உண்மையாக பேசுகிறேன். அது என்கிட்ட சொல்கிறீங்க. நானே வந்து கழுகு பார்வை பார்க்குறவன். நான் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜான் வந்து ஆட்சியை வந்து இவரை புஷியானந்த் தள்ளிட்டணும். புஷியானந்துக்கு தான் அந்த எண்ணம் இருந்துச்சு. புஷியானந்துக்கு முழுமையான ஈடுபாடே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அந்த ஈடுபாடு. ஏன்னா வேற யாரும் விஜய்கிட்ட நெருங்கிடக்கூடாது. அப்படி தானே சார் பல பேர் இவங்க இழந்தாங்க. கட்சி வந்து வலிமை பெறாமல் போனதுக்கான ஆரம்பத்தில் ஒரு 1 இயரில் விட்டுட்டாங்க. இவங்க கடைசி நேரத்தில் வந்து இவங்க எல்லாம் ஒன்றா ஆதவர்ஜன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மாற்று கட்சியிலேருந்து 100 பேர் கொண்டு வந்தீங்க. அப்போ கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இல்லை. 100க்கும் மேற்பட்டவருக்கு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இல்லை. அது மாற்று கட்சியில் வந்தவங்கன்னா நீங்கள் எடுத்துங்க, சொந்த கட்சியிலாம் எடுத்துங்க. அப்போது உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே நீங்கள் வந்து லீடராக மேக் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறது அந்த பிராந்தி அந்த அந்த அதாவது ஒரு மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவர்களை உருவாக்கலை. அது நடந்தது. அதாவது கேட்டால் மாவட்ட அளவில் வந்து பார்த்தா தலைவர்களை உருவாக்கலை. அப்போ உன் கட்சியிலே நீ லீடர்களை உருவாக்கலை. அது காரணம் புஷியானந்த் போட்ட முட்டுக்கட்டை. அவன் ஆளாயிடக்கூடாது, இவன் ஆளாயிடக்கூடாது, இவன் ஆளாயிடாது சார். ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஆரம்பத்தில் விஜய் ஆதரித்து பேசியிருந்த போது இந்த உண்மையை சொல்கிறேன். ஜானே வந்து வருத்தப்பட்டார். உண்மையிலேயே விஜய் நான் முதல்ல நான் வந்து ஆதரித்து பேசுகிறேன். அப்போ வந்து வேல்முருகன்லாம் கூட நான் பேசுகிறேன். கூத்தாடி இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேல்முருகனை வந்து நான் எதிர்த்து பேசுகிறேன். ஷானவாஸ் வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் இதே டிவிக்கில் இருக்கிற பல நபர்கள் வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நான் மீடியாவில் பேசுகிறத நான் ஷேர் பண்ணுறேன். கூத்தாடின்னு சொன்னால் உதயநிதி கூத்தாடி இல்லையா, ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா, கலைஞர் கருணாநிதி கூத்தாடி இல்லையான்னு சொல்லி நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது இந்த புஷியானந்த் இதெல்லாம் வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க, இந்த செய்தியெல்லாம் யாரும் ஷேர் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. அது மட்டுமே கிடையாது. பல செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரித்து பேசுகிறத கூட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா விஜயோட பார்வைக்கு அது போகுது, அது போகக்கூடாது அப்படின்னு சொன்ன நபர் யாரே இந்த புஷியானந்த். சார் அப்படி இருக்கும்போது ஜானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பல வில்லங்கங்களை ஏற்படுத்தி ஜானுக்கும் வந்து விஜய்க்குமே நெருங்கிடக்கூடாதுன்னு சொல்லிலாம் உள்ளடி வேலை செய்யலாம். யாருக்கு தெரியும்? பல பேருக்கு தெரியாது. உள்ளபடியே சொல்கிறேன். விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும் வந்து ஜான் என்கிட்ட வந்து அந்த ஆள் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பாருங்கள் சார். அந்த பாண்டிச்சேரி ஒரு பையன் செத்தான்ல, ஒரு ரமேஷ் ஏதோ ஒரு பேர், இந்த ஆளால் தான் இறந்ததே. இந்த ஆளால் தான். அவன் இந்த ஆள் ஸ்கூட்டரில் போவான், அந்த ஸ்கூட்டரில் பின்னாடியே போகிறது. அதாவது என்னன்னா விஜயோட குட் புக்கில் நம்ம தான் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், என் தலையில் தான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியை உருவாக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குறத கொண்டு வந்து பொதுச் செயலாளரை போட்டதே தப்பு சார். முதல்ல அதை பற்றி நம்ம அப்புறம் விரிவாக பேசுவோம். ஒரு பெரிய லீடர்ஷிப்பாக வந்து விஜய் உருவாகிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசிகர் பேஸ் இருக்கு, ஒரு கட்டமைப்பே ஸ்ட்ராங்காக இல்லை, ரசிகர் பேஸ் இருக்குது. ஆனால் அந்த கட்சியில் பொதுச்செயலாளர் கொண்டு வந்து ஒருத்தனை அப்படி நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்கள் அதிகாரத்தை குவிக்கிறீங்கன்னு சொன்னால் இதை விட முட்டாள்தனம் எதுவுமே ஏதாவது இருக்குமா? அதை ஜான் உணர்றாரு. நான் ஜான் கிட்ட சொல்கிறேன். ரெட்டில்ஸ் ஒரு மேரேஜுக்கு பார்த்தேன் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் சைஸில் ஃபோட்டோ போட்டு மீதி எல்லாமே இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக காட்டுறான். அப்போ இங்கே யார் வந்து லீடர்ஷிப் உருவாகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாணிக்கு போய் தான் எந்த இடத்துல வந்து புஷியானந்தை பயன்படுத்துது. ஆனால் அதுவும் கூட நிலைக்கவே இல்லை ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா வந்த பிறகு தான் அந்த தள்ளுமுள்ளு நின்றுது.
ஆதவர்ஜனாவா வந்து புஷி ஆனந்தான்ற அந்த இது வந்து அப்போ கூட வந்து காம்படிஷன் வந்து ஜான் கிடையாது. ஜான் வியூகம், ஜானுடைய வியூகம் இப்போ கரெக்டு. இப்போ நம்ம வந்து இதை இந்த எக்ஸிட் போல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வந்து ஜானோட கணிப்பு கரெக்டு. ஆனால் என்னன்னா ஒன்னே ஒன்று மிஸ் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி வரும்னு பார்த்தாரு, கூட்டணி வரல. முக்கியமாக இந்த 15% வந்திருக்கு, 19 வரணும்னு சொன்னீங்களே, 4% ஏன் வர்றேன்னா ஜானுக்கு மீறி நடந்த விஷயங்கள், கரூர் நிகழ்வாக இருக்கட்டும், திரிஷா நிகழ்வாக இருக்கட்டும், சங்கீதா நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கையை மீறி நடந்த விஷயங்கள். இது அதை முதல்ல கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஜான் தோக்கவே இல்லைங்க, ஜானோட வியூகம் தோக்கவே இல்லை, ஜானோட வியூகம் கரெக்டாக இருக்கு. ஆனால் சரியா எக்ஸிக்யூட் பண்ணல, அது சரியா எக்ஸிக்யூட் பண்ணல. அது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். முக்கியமாக இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்த உடனே இந்த 234 தொகுதியிலிருந்து அவங்க 232 தான் நின்று இருக்காங்க. தாவேக்காதர் அவங்க மொத்த பேரையும் பனையூருக்கு அழைச்சிருக்காரு. இன்னைக்கு மீட்டிங் நடக்குது. கரெக்ட் சார். எப்படி பார்க்குறீங்க? ஏன் திடீர்னு என்ன ஒரு சார் இது சார் என்ன பண்ணாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சார். கடந்த பாராளுமன்ற தேர்தலையே நீங்கள் என்ன வந்து உள்ளடி வேலைகளை நீங்கள் என்ன செய்தாலும் பண்ணாலும், ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனாக அவங்க கையில் தான் இருக்குது. பொட்டியை மாற்றிடக்கூடாதா நான் கேட்குறேன். சும்மா வந்து போய் இந்த பூத் அந்த பாக்ஸ்லாம் வச்சிருக்கிற இடத்துல போயிட்டு ரவுண்ட்ஸ் போகிறது, நீ உள்ளே போயிடுவியா நான் கேட்குறேன். இதெல்லாம் சீனு. இந்த ஆதவர்ஜனாலுக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டியை மாற்று இங்கே யாரும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ண முடியாது சார். ஸ்டேட் எப்படி பண்ண முடியும்? யாரும் பண்ண முடியாது. இது இயற்கையான நீதி. இந்த இந்த இது கேட்டால் அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன். டிஎம்கே வேணும்னு போட்ட கடந்த 2021 டிஎம்கே வேணும்னு போட்டாங்க, டிஎம்கே ஆட்சி வேணும்னு போட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வெற்றி பெறுமானால் டிஎம்கே வேணும்னு போடல, இவங்க வேணான்னு போட்டாங்க. அப்போது இந்த இடத்துல இது விஜய் வந்து இவங்களை கூட்டு மீட்டிங் போகிறாரு, அவங்கள கூட்டு மீட்டிங் போகிறாரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஊடகங்களை பேசுறதுக்கு சரியாக இருக்கும். விஜய்க்கே தெரியும் அந்த பர்டிகுலர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர், நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஆக்சிஸ் மைலியானது, அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போய் கதறி எழுத காட்சியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டிவிகேக்கு ஆதரவாக இருந்த பல ஊடகங்கள் பணம் வாங்கிக்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த உங்கள் விஜய் போட்ட அந்த ஊடகங்கள் கூட உட்பட எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க அதை வெளியிடும் போது நம்ம பார்வை எப்படி ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் நேற்று வரைக்கும் திமுக எதிராக வெற்றி வாய்ப்பு நோக்கி வரும்போது அப்படியே திடீர்னு மாறிப்பாங்க சில பேர். அதுதான் நான் சொல்றேன். இப்போ இப்படி நான் நினச்சிக்கிறேன், இது சரியா தப்பான்றதை ஊடகம் பார்க்குறவங்கள. இப்போ நேற்று வரைக்கும் இவன் டிவிகேக்கு ஆதரவாக இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு இந்த மீடியா வந்து என்ன செய்யறான், வந்து டிஎம்கே 125 சீட் அடிக்கணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு என்ன 135 இருக்கும், ஒரு 10 குறைச்சிருப்பான் அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ எங்கே என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் சார், என்னுடைய கணிப்பு வந்துட்டேன்னா இந்த பெஸ்ட் அமாங் ஃபெயில்ன்றது தான். இதை இருக்கிறதுல யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவாக இருக்கிறதுல யார் வந்து அதிகமாக இருக்கிறதுல, அதாவது தோற்று போகிறவர்கள யார் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண்ணு எடுத்து வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் 35 மார்க் எடுக்கலை. இது ஒரு 35 எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது 118 சொல்றேன். 118 கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது 115 ஆயிடுச்சுன்னா, அப்ப அது 34 மார்க் ஆயிடுச்சு, 34.5 மார்க் ஆயிடுச்சுன்னா, இதுதான் எக்ஸாம் மாதிரி வந்து ஏதோ கிரேஸ் மார்க்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது போட போறாங்களா? அப்ப கிடையாது. அப்போ எனக்கு வந்து நான் இத்தனைக்கு இது எல்லாமே நல்லா கவனிங்க, கூட்டணியோட, சிங்கிள் கிடையாது, கூட்டணியோட, அதிமுக கூட்டணியோட தான். சரிங்களா? அது இப்போ இருக்கிறதே 4 அணியாக இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிவிகே, மற்றதுன்னு சொல்கிறான் பாருங்களா, அதில் விட ஒரு ஓரவஞ்சனை இருக்குது. அந்த மற்றதுன்னா யார்? இதில் என்ன இவங்களுக்கு ஆனந்தம் தெரியல. லோக்கலில் இருக்கிறவங்க கூட நான் சொல்கிறேன், நான் ரொம்ப மோசமாக இருக்கிறானுங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மற்றதான் யார்? 1லேருந்து 6 காட்டுறீங்கல்ல, 1 to 6 காட்டுறீங்களே, நீங்கள் 6 கூட காட்ட வேணாம்டா உங்களுக்கு. எது இந்த அப்போனா என்ன கேட்டால் இந்த 1லேருந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா முடிவு தெரியாதவைன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், வேண்டாம் அப்படி சொல்லுங்க. மற்றன்னு போறீங்கல்ல, 6 பேர் சுயேட்சை ஜெயிச்சிருவாங்க சார். நீங்க சொல்லுங்க சார், 234 6 பேர் சுயேட்சை ஜெயிச்சிருவோம்னா, அப்ப அந்த ஒண்ணுன்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் உணர்றேன் அது காரைக்குடி. உலகமே எதிர்பார்க்கிற ஒரு தொகுதியா இருக்கு காரைக்குடி. ஆனா அதை போய் இருட்டடி பண்றீங்க. உங்களுக்கு ஈவு இறக்க இருக்குதா நான் கேட்கிறேன், இந்த ஊடகங்களுக்கு நான் கேட்கிறேன். முக்கியமா ஒண்ணு உங்களுக்கு 6 சொல்றது கசப்பா இருக்கும். சீமான் நான் தமிழ் கட்சி 6 ஜெயிக்கும், 6 தான். அப்ப 6 உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், அது மனசு வராது. ஆனால் ஒன்று சொல்ல முடியாதா? அது ஒரு பொய் தான் சொல் கண்ணேன்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குல்ல சார்,
ஒரு பொய்யாவது ஒரு பொய்யாவது சொல் கண்ணேன்னு 1 to 6 போட்டு பிறன் போடுறீங்களே, ஏன் அங்க வந்து இங்க 4 முனை போட்டி சீமானுக்கு ஒரு பொய்யா சொல்லலான்றீங்களா? 4 முனை போட்டி எல்லாருக்கும் தெரியும் சார். கண்டிப்பா. அப்போ நீங்க இது வந்து எக்ஸிட் போல போட்டு எப்படா 3 முனை போட்டியாவது? அதையும் அங்கீகாரம் சார். இதுல ஒரு குறிப்பா விஷயம் சொல்றேன். இந்த காணொலி பார்க்குறோம் கவனமா அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கவனமா பார்க்குறோம். நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நாம் தமிழர் அங்கீகாரம் இல்லாத கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி என்று காட்டிட்டு நீங்க அங்க காட்டுறீங்க அன்ப்ரூவ்டு பார்ட்டி. இது நாம் தமிழர் ப்ரூவ்டு பார்ட்டி. ஆனா ஒரு அன்ப்ரூவ்டு பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸிஸ்ட் போல்ல உள்ள கொண்டு வரீங்க கொடுக்குறாங்க. என்ன சார், நான் என்ன சொன்னேன், 0 கூட இருக்கட்டும்பா, அந்த அங்கீகாரம் ஏன் தர மறுக்கிறீங்க? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். இந்த மூத்த ஊடகவியலாளர்கள் அந்த கணிப்புல எவன்லாம் பங்கேற்ற அந்த அத்தனை பேரையும் நான் கேட்குறேன். அந்த மனசு ஏன் வரமாட்டேங்குது உங்களுக்கு? சீமானா இந்த மேட்ச்லேயே சேர்த்துக்கல. அதுதான் நான் கேட்குறேன். அப்போ வந்து விஜய் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா களத்திலேயே இல்லை, களத்தில் இல்லாத பாரு. களத்தில் இல்லை. நான் கேட்குறேன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து எப்படி களத்தில் இல்லாமல் போகும்? அப்போ அந்த தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் என்னாச்சு? கொடுத்த அங்கீகாரம் என்னாச்சு? அப்போ இந்த எக்ஸிட் போல நீங்கள் எப்படி மதிக்க சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த பார்வை இருக்கு சார். நம்ம திமுககாரன் இப்போ செந்தில் வேலுக்கு எடுத்துங்க, நம்ம பேசிடுவோம். இப்போ வேறு வழி செந்தில் இருந்தால் அப்பா டிஎம்கேக்கு முதல்வர் வர சொல்லிட்டாங்க. அப்போது ஏடிஎம்கே என்டிஏக்கு தான் பாண்டேக்கு பாண்டேக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டாங்க. பாண்டேக்கு வேறு கவலை இருக்குது. ஏன்னா டிவிகேக்கு 12, 16, 26 போட்டுக்கிறானுங்க. அவரு சவால் வேறு ஒன்று இருக்குது. 10க்கு மேலே வந்தாக்கா நான் ஊடகத்தில் பேச நினைச்சிட்டேன். அவர் பாண்டே வேறு இப்போ 10 சீட்டு இங்கே டிவிக்கு ஜெயிச்சிட்டானுங்கன்னா பாண்டே வேறு பேச முடியாது. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் இப்போ என்ன கேட்டால் என்டிஏ ஏடிஎம்கேக்கு ஃபேவராக வந்து இருந்துச்சு சொன்னேன். நமக்கு அந்த எந்த ஃபேவரும் இல்லை சார். கேட்குறதுங்க நான் தமிழ் கூட நான் ஃபேவராக இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். வாக்களிக்கிறதுன்றது வேற, இங்கே என்ன நான் இல்லை. ஆனால் நியாயமாக சொல்லுங்கள், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்து நீங்கள் எக்ஸிட் போலுக்கு உள்ளே கொண்டு வர மாட்டீங்க. பிற மற்றவை இப்போ புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கிட்டத்தட்ட இது கூட ஒரு வர்ணாசிரமம் அந்த அந்த அதெல்லாம் வந்தது அந்த ஆதிக்கம் தானே நம்ம சொல்லணும். இங்கே ஒரு வர்ணாசிரமம் ஆதிக்கம் இருக்குல்ல. தீண்டத்தகாத கட்சியா நாம் தமிழர் கட்சி? அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லை. எவனும் பேச மாட்டான். எது எந்த மூத்த பத்திரிகையும் பேச மாட்டேங்கிறான். என்னன்னு இந்த மற்ற பிற யாரியா? நான் சொல்றேன், அது நாம் தமிழ். சும்மாச்சும் போட்டுக்கிட்டு வந்து 25 போட்டு 125 போட்டுக்கிறீங்க, 140 போட்டுக்கிறீங்க, வந்து 60 போட்டுக்கிறீங்க, 80 போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் உண்மையா? அப்படியே வந்துருமா? அப்ப அந்த 1லேருந்து 6 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாம் தமிழ் போட்டால் என்னடா உங்களுக்கு? நான் கேட்கறது கரெக்டாக தப்பா சார்? கண்டிப்பா. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. அப்போ உங்களுடைய அந்த அந்த தீண்டாமை வந்து அங்கேயும் காட்டுறீங்கல்ல நீங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி தகாத கட்சியா? அங்கீகாரமே இல்லாத கட்சியை கொண்டு வந்து நீங்கள் 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ல வந்துடுறாருன்றீங்க. ஏன் ஆட்சி அமைப்பாரெல்லாம் சொல்றீங்க, அது வேற. சரிங்களா? இப்போ புரியுங்களா சார்? இந்த எக்ஸிட் போல் எதையுமே வந்து இவங்களுக்கு சாதகம், டிஎம்கேக்கு சாதகமாக வந்துடுச்சு, ஏடிஎம்கேக்கு சாதகமாகிடுச்சு, இல்லை ஏடிஎம்கே பாதகமாக வந்துடுச்சு, இல்லை வந்து டிவிகேக்கு சாதகமாக வந்துச்சு, அப்போ எதுவுமே கிடையாது. இது உண்மைக்கு நெருக்கமான கருத்து கணிப்புன்னு வேணா எடுத்துக்கலாம். அவ்வளோதான் உண்மைக்கு நெருக்கமானது. ஆனால் உண்மைன்னு சொல்லிட முடியாது. அதனால 4ஆம் தேதி வர்றது தான் வந்து அப்படி உண்மைன்னு இதுதான் 145 கான்கிரீட் ஸ்டாம்ப்னு சொன்னால் அப்புறம் இந்த எலெக்ஷன் நடத்துறதுல அர்த்தமே இல்லை, என்றதுல அர்த்தமே கிடையாது. உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது, அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்தை நன்றி சார்.